கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்தில் அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே ஆவிக்குரிய சபை என்றால் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்தும் ஞானஸ்தான சம்பந்தமான சத்தியங்களை குறித்தும் ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மறுபடியுமாக அதனுடைய தொடரை, ஞானஸ்தான சம்பந்தமான அந்த சத்தியத்தின் தொடரை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் என்பது வேத வசனத்தின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் வேதத்தின் அடிப்படையில் தான் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே வேதத்தின் அடிப்படையில் நான் போதித்து இருக்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியானால் அப்போஸ்தல உபதேசம்தான் அடிப்படை சத்தியம், அதுதான் அஸ்திபாரம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அதனால் ஒருவன் போதித்தால் வேத வசனத்தின் அடிப்படையிலே போதிக்க வேண்டும். இன்றைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து மிகுந்த குழப்பங்கள் காணப்படுகிறது. ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்கள் வேதத்தின் அடிப்படையில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதனாலே இன்றைக்கு அதை கொஞ்சம் ஆழமாக ஞானஸ்தானத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, யாரை பார்த்து சொல்கிறார்? அப்போஸ்தலர்கள் 11 பேரும். ஏற்கனவே யூதாஸ் அவன் 4 கொண்டு செத்து போனான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்போ மீத இருக்கிற 11 பேர் இயேசுவின் கிட்டே வருகிறார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடியதான ஒரு அருமையான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் படிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியினரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இங்கே கூட சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுங்கள். பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் தான் அடிப்படை, அதுதான் அஸ்திபாரம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடியவரும் தண்ணீரில் இறங்க வேண்டும், எடுத்துக்கொள்ளக்கூடியவரும் தண்ணீரில் இறங்க வேண்டும். ஆனபடினால் இங்கே மூழ்கி ஞானஸ்தானம் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய கருத்து என்ன? வேதத்திலே இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படும் போது திருத்துவ தேவனா, திரியேக தேவனா, 3 தேவனா, பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்தாவின் ஒருவர் என்று சிலருடைய கருத்து நிறைவேறுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பிரிவினர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே அப்போஸ்தலர்கள் அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்திருப்பதினாலே அந்த ஞானஸ்நானத்தின் அடிப்படையில் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அதை நீங்கள் படியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39 வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு
மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சிலர் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கொடுத்திருக்கிறார்கள். இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக கற்றுட்டு இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் சொல்றது போல அப்போஸ்தல உபதேசம்தான் அஸ்திபாரம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்பீர்கள். மூல பாஷையிலே இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்குது என்று சொன்னால், இயேசுவின் அதிகாரத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் அதிகாரத்தினாலே கொடுங்கள். அப்படியானால் இயேசுவின் அதிகாரம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அங்கே நாமங்கள் என்று சொல்லப்படவில்லை, நாமத்தினால். நாமங்கள் என்று சொன்னால் பன்மை. அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், மொழிகி எடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மூல பாஷையிலே நான் சொல்லியிருக்கிறது போல வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, இன்றைக்கு இந்த காணொளி மூலியமாக, யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய வாதங்கள் வருகிறது, நிறைய கருத்து பரிமாற்றம் வருகிறது, கருத்து யுத்தம் ஏற்படுகிறது. போதனையில் பயங்கரமான குழப்பத்திலே இருக்கிறார். முக்காடிட்டுக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு போதனை, ஆடி பாடி ஆராதனை செய்ய வேண்டுமா கூடாதா என்ற சில சந்தேகங்கள், அது பற்றிதான விமர்சனங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் செருப்பெல்லாம் போட்டுட்டு சபையில் வரலாமா வரக்கூடாதா, பெண்கள் பிரசங்கம் பண்ணலாமா, அது சமயத்தில் பிதா குமாரன் பரிசுத்த 3 தெய்வங்களா, இந்த ஞானஸ்நானம் பற்றி குழப்பம், இப்படி பல குழப்பங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து அதாவது தேவன் திருத்துவராக இருக்கிறாரா, 3 தேவனா என்ற ஒரு ஐயம் உங்களுக்கு, ஒரு சந்தேகம் ஏற்படும் அல்லவா, ஒரு கேள்வி என்னை கேட்பீர்கள் அல்லவா? அதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். மத்தேயு புஸ்தகத்திலே 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதியினரை சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அவரே சொல்லிட்டார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. இப்போ இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகம் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனுடைய பிரமாணத்திலே மிக முக்கியமானது, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, வேறொரு தேவன் இல்லை. அந்த பிரமாணத்தின்படி நீங்கள் யோசிப்பீர்கள், அப்படியானால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறது? பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்று சொல்லியிருக்கிறதே, உங்களுக்கு சற்று குழப்பம் காணப்படும் அல்லவா? குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, நமக்கு
5 விதமான கண்கள் இருக்கிறது. சரீர பிரகாரமான நம்முடைய கண்கள் இருக்கிறது, மாம்ச கண்கள். அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஞான கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படியானால் மனக்கண்கள் இன்றைக்கு அநேகருக்கு திறக்கப்படாமல் இருக்கிறது. வேதத்தில் உபாகத்தில் வாசித்தது போல 6 நாளிலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்படியானால் இயேசு என்ன சொல்லுகிறார் இங்கே? பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்றும். இப்போ என்னுடைய கேள்வி என்ன? நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் மூவரும் ஒருவரா, அல்லது தனித்தனியவா, அல்லது 3இல் ஒருவரா, திருத்துவமா, இயேசுதான் கர்த்தரா, எப்படி பிதா ஒருவர் தானா, அல்லது இவர் தூதுவரா? இன்றைக்கு இந்த சந்தேகம், இந்த ஐயங்கள், இந்த குழப்பங்கள் இருக்கிறதா அல்லவா? ஒன்றும் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தான் தெளிவுபடுத்த முடியாத யோவான் 1ஆம் அதிகாரம் 1 - 3 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. என்னை தேடிட்டு ஒரு அம்மா வராங்க. நான் சர்ச்சையில் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னை தேடி வந்தவங்க வெளியே இருக்கிறாங்க. என் சத்தத்தை கேட்குறாங்க. ஐயா இருக்கிறாங்க. நான் இருக்கிறது எப்படி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள்? என்னுடைய சத்தம் வெளியே கேட்பதினாலே ஐயா இங்கே இருக்கிறாரு, ஐயா தான் பேசிட்டு இருக்கிறாரு என்று அவங்க உறுதி செய்கிறாங்க. நான் இல்லாமல் சத்தம் அங்கே வராது, சத்தம் மாத்திரம் அங்கே வராது. நான் இருப்பதினால் தான் சத்தம் அங்கே வெளிவருகிறது. இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை தான், அவரில் இருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனில் இருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை கொண்டுதான் சகலமும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியானாலும் காண்கிற எல்லா சிருஷ்டிப்பும் அவருடைய வார்த்தையினாலே உருவானது. உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அப்படியானால் இந்த கிறிஸ்து, வார்த்தையாகி கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? அவருடைய வாயிலிருந்து, பிதாவினுடைய வாயிலிருந்து அந்த சத்தம் புறப்பட்டதே அவர்தான் கிறிஸ்து. அவருள்ளிருந்து வெளிப்பட்டவர். அப்படியானால் பிதாவினுள் இருந்து கிறிஸ்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அறியும்படிக்கு தேவனுள் இருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம். அந்த கீழ் வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிங்க. தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே, தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். நீங்க தேவனிலிருந்து வார்த்தை வெளியே வந்தது, அது கிறிஸ்து. தேவனிலிருந்து ஆவியானவர் வந்தார், அவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த இரண்டும் ஒன்றிலிருந்து வருகிறது. அந்த மூன்றும், அதாவது வெளியே வந்த இரண்டும் வேறல்ல, பிதாவினுள் இருந்து வந்தது. அந்த மூன்றும் ஒன்றுதான். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவினுள் இருந்து வார்த்தை வந்தது, அதாவது தேவனிலிருந்து வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை கிறிஸ்து.
பவுல் சொல்கிறார், நாங்கள் இந்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். உலகத்தின் ஆவி அல்ல, அந்த ஆவியானவர் தேவனிலிருந்து வந்தார். தேவனிலிருந்து கிறிஸ்து வந்தார், கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அந்த மூவரும் ஒருவரே. இன்னும் நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே யோவான் 7ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். யோவான் 7:24 வாசிப்போம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல். யோவான் 7:24 வாசிப்போம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, இவன் தாராளமாய் பேசுகிறார்கள், ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லை, இவனுக்கு அதாவது இயேசுவுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, இவன் கிறிஸ்துதானா என்று அதிகாரிகள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்களோ. இங்கே கிறிஸ்துவை பற்றி ஒரே குழப்பம். இவர் யார் என்று, எங்கிருந்து வந்தார் என்று, என்ன செய்தார் என்று, எப்படி வந்தார் என்றும் அவர்களுக்குள்ளே ஒரே குழப்பம் காணப்படுகிறது. அதனாலே யார் என்றும் எங்கிருந்து வந்தார் என்றும் குழப்பங்கள் அந்நாட்டில் இருந்துதானே இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் பரிசேயருக்கும் வேதபாரர்களுக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து வந்த இஸ்ரவேலர்களுக்கும் குழப்பம் காணப்பட்டது. இதே குழப்பம் இந்த நாட்களிலும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதனாலே யோவானிலே 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர். யார் அவர்? நீங்கள் பிதா பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீரே, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இயேசு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவானவர் பரலோகத்திலே அவர் இன்றைக்கும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் அவரை பார்க்க முடியாது. அந்த வசனத்தின்படி ஒன்று இப்படி மாற்றி மாற்றி பேச முடியாது. அப்படியானால் பிதாவை அடையாளம் காண்பிப்பதற்கு தத்ரூபமாக அவருக்கு சமமானவராக இருக்கக்கூடிய கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்படியானால் இயேசு என்ன சொல்லுகிறார்? ரொம்ப தெளிவாக சொல்றார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதன் பிறகு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு யாரை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்கிறது? பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு யாரை குறித்து தான் பேசினார்? அதாவது நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னாரே, அவர் பிதாவை குறித்து தான் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. நான் தான் அவர். உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக பிதாவினிலிருந்து, அதாவது தேவனிலிருந்து கிறிஸ்து, அந்த தேவனிலிருந்து பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாயிருந்து உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. அவர் பிதாவிலிருந்து கிறிஸ்து வந்தார், பிதாவிலிருந்து ஆவியானவர் வந்தார், மூவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள். அதனால தான் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால், நாமங்களினால் என்று சொல்லப்படவில்லை, நாமத்தினால். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். மாதா பிதா குரு தெய்வம், இது பன்மையா ஒருமையா? பன்மை. மாதா பிதா குரு.
இது பன்மை. பன்மையாக இருப்பதனால என்ன சொல்லணும்? தெய்வங்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனால் உலகத்தில் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? மாதா, பிதா, குரு, தெய்வம் ஒருமையிலே சொல்லப்படுது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? மாதா என்று சொன்னால் அம்மா என்றும், பிதா என்பது அப்பா என்றும், குரு என்பது ஆசிரியரையும் குறிக்கிறது என்று. ஆனால் அது கருத்து அப்படி அல்ல. தேவன் தாயாகவும் தகப்பனாகவும் அதே சமயத்தில் அவர் போதகனாகவும் இருக்கிறார். ஆண்டவர் தாயாயிருந்து நம்மை பெற்றெடுத்தார், தகப்பனாயிருந்து நமக்கு போஷிக்கிறார், அவர் போதகராயிருந்து குருவாயிருந்து போதிக்கிறார். அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் ஒருவரே. அதனாலே அந்த மூவரும் திருத்துவர்களாக, அதாவது மூன்றில் ஒருவராக இருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் சரியான உபதேசம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது, யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 5:7 வாசிங்க. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா, வார்த்தையார் கிறிஸ்து, அடுத்தது பரிசுத்தாவி. இவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அதுதான் சொல்றாரு, தேவனாய் கர்த்தர் ஒருவரே. ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுதான் அப்போஸ்தல உபதேசம். அதை தான் அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிறார்கள். இயேசு நாமத்தினாலே என்று சொன்னால் இயேசு அதிகாரத்தினாலே கொடுத்தார்கள். மூல பாஷையிலே அப்படி சொல்லியிருக்கிறது, அதிகாரம் என்று. இன்னொன்று, யாருடைய கையினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும்? யார் ஒன்றும் ஞானஸ்நானம் கொடுத்துடலாமா? யார் கையிலாவது ஞானஸ்நானம் எடுத்துடலாமா? வேதத்தின் அடிப்படையிலே நாம் யார் கையில ஞானஸ்நானம் எடுக்கணும் வேதம் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லி இருக்கிறது. எல்லாருடைய கையில ஞானஸ்நானம் எடுத்துடக்கூடாது. அதை கொஞ்சம் நாம் பார்ப்போம். மத்தேயு 28:16 வாசிங்க. 16 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டு சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அந்த 11 பேரையும் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் 11 பேரை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார். அப்படியானால் அப்போஸ்தலருடைய கையில தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். யாருன்னா கொடுத்துடலான்னு இல்லை. வேதத்தின் அடிப்படையில் நான் பேசுறேன். அல்லது அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் ஞானஸ்நானம் பெறலாம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலரால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே நாம் ஞானஸ்நானம் பெறலாம் என்று சத்தியம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நீங்க பாருங்க, பந்தி விசாரிப்பு செய்வதற்கு அப்போஸ்தலர் நாட்களிலே ஒரே பிரச்சனை இருக்கும் பொழுது 7 பேரை நியமித்தார்கள்.
அவர்களிலே ஒருவராயிருந்தவர் பிலிப்பு என்பவர். அந்த பிலிப்பு சுவிசேஷகனாக இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6 இருக்கிறது இந்த சம்பவம். அவர்கள் ஸ்திரீகளை, அதாவது விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று ஒரு புகார் வந்த பிறகு அவர்களை விசாரிப்பதற்கும் பந்தி விசாரிப்பதற்கும் 7 பேரை நியமித்தார்கள். அந்த 7 பேரில் ஒருவர் தான் பிலிப்பு என்பவர். பிலிப்பு அங்கே விசாரிப்புக்காரனாக இருந்தான், பந்தி விசாரணைக்காரனாக இருந்தான், நற்சாட்சி உள்ளவனாக இருந்தான், தேவபக்தி உள்ளவன், ஆவியில் நிறைந்தவனாக இருந்தான். அவன் சுவிசேஷ ஊழியக்காரனாக இருந்து சுவிசேஷம் சொல்லினான் என்று பார்க்கிறோம். இப்படி சுவிசேஷம் சொல்லி வருகிற நேரத்திலே கர்த்தராகிய இயேசு ஆவியானவர் மூலியமாக ஏவப்பட்டு, அதாவது பிலிப்பை ஏவி ஆவியானவர் என்ன சொன்னார்? நீ போய் வேதத்திலே 8ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய தந்தகே என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது, நல்லா கவனிக்கணும். இப்போ அவருக்கு சத்தியத்தை சொன்ன பிறகு வாசிக்கலாம். இப்பொழுது 36ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தா போதும், தடையே கிடையாது. ஒரு தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்தார்கள். பிலிப்பு ஞானஸ்தானமாக இருந்தால் ஒரு மந்திரி ஆயிடுச்சு. அவர் குடிக்கிற தண்ணி விட வச்சிருக்க மாட்டார். அவர் அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குடிக்கிற தண்ணியை எடுத்து தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கிறவரும் தண்ணீரை இறங்கினார்கள், கொடுக்கிறவராகிய பிலிப்பும் தண்ணீரை இறங்கினார்கள். அப்போ வேதத்திலே வாசிக்கிறோம், ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும், நல்ல கவனிங்க, பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். போதும். ஒன்று அப்போஸ்தலருடைய கையினால் எடுக்கணும், அல்லது அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்த ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் சும்மா கிடையாது, இதெல்லாம் உபதேசம். இதன் அடிப்படையில் பேசுகிறேன். ஆவிக்குரிய சபை என்றால் என்ன? இந்த உபதேசத்தின்படி, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி ஆவிக்குரிய சபையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே கட்டப்பட வேண்டும். அதுதான் அஸ்திபாரம். மனம் திரும்புதலை பற்றி நாம் பார்த்தோம், ஞானஸ்தானத்தை பற்றி நாம் பார்த்தோம். இந்த ஞானஸ்தானம் எப்படி எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். திருத்துவத்தை பற்றி நாம் தியானித்தோம். யார் கையினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அல்லது அப்போஸ்தலர்கள் எடுக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சிலருடைய கேள்வி என்னன்னா, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்களா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக நான் சொல்கிறேன். மத்திய 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். நீங்க இங்க நல்லா கவனிக்கணும்.
இன்னைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்களா என்று சொன்னால் அதாவது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரே, அன்றைக்கு சொன்ன 11 பேரும் மரித்து போனார்கள். அப்படியானால் நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு கூட இருப்பேன் என்று அப்போஸ்தலர் சொன்னாரே, எந்த அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார்? இனி பின்பாக வரக்கூடிய ஒவ்வொரு அப்போஸ்தலனோடு கூட நான் இருப்பேன் என்பதை அடையாளமாக இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பின்பு பெந்தெகோஸ்து நாளிலே 11 அப்போஸ்தலர் ஒன்று கூடுகிறார்கள். அதன் பிறகு யூதாஸ் காரியத்தினுடைய இழந்து போன அந்த ஸ்தானத்தை 12வது நபராக அங்கே ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகும் அப்போஸ்தலனாகிய பவுலை தேர்ந்தெடுக்கிறார். அதோடு கூட முடிந்து போகும் என்று சொன்னால் பவுலை தேர்ந்தெடுக்கிறாரே, அதுதான் உலகத்தின் முடிவு பரிந்து நான் இருப்பேன் சொன்னார். இனி வரக்கூடிய அப்போஸ்தலர்கள் மூலியமாக அப்போஸ்தலரோடு கூட நான் இருப்பேன் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நான் இறுதியாக வாசித்து உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 13 வாசிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனு ஊரானாகிய லூகியும் கற்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டு செலுக்கிய பட்டணத்துக்கு வந்து போதும். அப்படியானால் இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இங்கே அப்போஸ்தலரை தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் அந்த காலம் முடிந்து போகவில்லை. 1ஆம் நூற்றாண்டோடு முடிந்து போகவில்லை. நல்லா குழம்பாதீங்க. இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் யாரை பார்த்து சொன்னார்? 11 சீசரை பார்த்து சொன்னார். அதாவது இனி வரக்கூடிய அப்போஸ்தலரோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அற்புதங்கள் அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் திருச்சபை அப்போஸ்தலரை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் உபதேசத்தினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, தவறான உபதேசத்திலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு தாய் அவள் உயிரோடு இருக்கும்போது குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த பால் அந்த குழந்தைக்கு உணவாகிறது. அவள் மரித்த பின்பு அந்த தாயானவள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அந்த பாலை விஷமாகிறது. அதுபோல இந்த வேதம் சரியான சத்தியத்தின்படி உங்களுக்கு போதிக்கும் போது உங்களுக்கு ஜீவனை தருகிறது. இது களங்கமில்லாத ஞானப்பால். கலப்படத்தோடு புசிக்காதீங்க, அது உங்களுக்கு விஷமாயிடும். அதனாலே அப்போஸ்தலர் உபதேசத்தினாலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நீங்கள் இந்த சத்தியத்தின்படி நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுமானால் நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீர்கள் என்பதை அடையாளம் நீங்கள் கண்டுகொள்ளலாம். இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். அதுவரையிலும் கர்த்தருடைய கிருபையானது உங்களை பாதுகாக்க கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.